எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். இன்றைக்கி ஸ்கூல் இல்லை. அந்த போர் நடக்கிறதுனால பசங்க யாரும் ஸ்கூல் போகல. அதே மாதிரி நேற்று நைட்டு 12:41 நல்லா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நிம்மதியாக இருக்கும்போது மேடம் ஃபோன் பண்ணுறாங்க. குமார் சூக்குவாரா போயிட்டு ஷவர்மா வாங்கினு வான்னு ஆர்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு. அங்கே போய் வாங்கின்னு வந்தால் அதில் ஒரு அக்கப்போர் என்னென்னா 7up கொடுக்க மறந்துட்டான். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு கொடுக்க மறந்துட்டானா இல்லை என்னன்னு தெரியல. மேடம் கேட்டால் நான் 7upம் சேர்த்து தான் குமார் ஆர்டர் பண்ணேன் அப்படின்றாங்க. காசு எவ்வளோ கொடுத்துன்னு கேட்டாங்க. 7 தினார் 540 ஃபீல்ஸ். நம்பூர் காசு கிட்டத்தட்ட 2000 சில்லற சம்திங் வரும். அதுக்கப்புறம் கொடுக்கலம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி பரவாயில்லன்ட்டு அதுக்கப்புறம் அங்கே பக்காலா சின்ன பக்காலா வந்து இந்த பொருளை எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு போவாங்க. அந்த இடத்துல ஆர்டர் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கும் அந்த டைமில் வந்து 2 முஷக்கல் ஒரு பெப்சி கொடுத்து அனுப்பிவிட்டுருந்தாங்க. அது சாப்பிட்டு படுக்கும்போது 1:30 மணி நைட்டு. இப்போ காலையில் எழுந்துச்சி திவானுக்கு டீ குடிக்க வந்துட்டேன். தேவையான பொருளெல்லாம் நேற்றே கொஞ்சம் வாங்கின்னு வந்தாச்சு. இருந்தாலும் அங்கே போர் பதற்றம் அதிகமாக இருக்கிறதால ஒரு ஷாப்பிங் போகணும், பொருளெல்லாம் வாங்கின்னு வரணும் குமார் அப்படின்னு சொல்லினுக்கிறாங்க. பார்க்கலாம் வாங்கின்னு வராங்களா என்ன கதைன்னு. இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு வெயிட் பண்ணுவோம் வேலை வர வரைக்கும். கெசரி ஆட்டுன்னு வந்திருக்காங்க. இந்த பையனோட துணியை அன்றைக்கி வாங்கின்னு வந்து ஏதோ கட் பண்ணி தைக்கணுன்ட்டு. ஓனர் வந்து குவைத்துக்கு வராரு ஈரான்லேருந்து. எப்படி வராருன்னா பஸ்ஸு மூலிமா வராரு. கேட்டேன் மாமா கிட்ட, மாமா பாபா வந்து சேஃபாக இருக்கிறாரா, ஒரு பிரச்சனை இல்லையா ஈரானில் அப்படின்னு கேட்டதுக்கு பரவாயில்ல குமார், பாபா வந்து வராரு, குவைத் வராரு, அதான் ஏர்போர்ட்லாம் மூடிட்டாங்க இல்லையா, அதால் வந்து ஈரான்லேருந்து ஈராக் வந்து ஈராக்லேருந்து குவைத் வராரு. கிட்டத்தட்ட ஒரு 1293 கிலோமீட்டர் பார்த்தேன். ஈரான் டு ஈராக். அப்புறம் ஈராக்லேருந்து குவைத் வரத்துக்கு ஒரு 700 கிலோமீட்டர் ஏதோ ஒன்று பார்த்தேன். இங்கே ஒரு ஈராக் ஒன்று இருக்குது 80 கிலோமீட்டரில். அது ஒன்று அந்த பார்டர் எட்ஜு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2000 கிலோமீட்ரு ட்ராவலிங் பண்ணி வராரு. பஸ்ஸில் தான் வராங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு வந்துடுவார், இல்லை இன்றைக்கி நைட்டை கூட வந்துடுவார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க மாமா. ஓனர் வந்துட்டாங்கன்னா இன்னும் நம்மளுக்கு வேலை கொஞ்சம் ஸ்லோவாகிடும், வேலையே அதிகம் வராது. பார்க்கலாம் எப்படி வேலை போகுதுன்ட்டு. இப்போதைக்கு கெசரியாக வந்திருக்கும். இப்போ Q&M எட்டுன்னு வந்திருக்காங்க. அந்த Q&M பக்கத்தில் இந்த பெட்ஷீட்டு இதில் காப்பாட்டெலாம் இருக்கிறாங்களே அந்த இடத்துல வந்து இந்த கீழே போடுற காப்பாட்டில் வந்து 3 தினார்னு சொல்லக்கூடாது, 2 தினார் திசாமியா, 100 பில்ஸு கம்மி. அது 3 தினாரும் கேட்டால் இல்லை 2 தினார் திசாமியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அங்கே வேலை செய்கிறவர். நல்லா தான் இருக்குது காப்பாட்டு, பார்க்க சூப்பராக தான் இருக்குது. யாருன்னா வீட்டுக்கு கார்கோ போகிறது இருந்தால் வாங்கி போடுங்க. நம்பூர் காசு கணக்கு பண்ணால் ஒரு 862 ரூபா தான் வருது. உண்மையிலே நல்ல குவாலிட்டி. உங்களுக்கே தெரியும் இங்கே அரபிலாம் எப்படி கீழே அந்த காப்பாட்டெலாம் வச்சுருப்பாங்கன்ட்டு. போன வாரத்தில் எங்கள் மேடமோட 2 வாங்கின்னு வந்தாங்க. கெசரியாலேருந்து Q&M போய் அதுக்கப்புறம் தைமாவில் வந்து சில பொருள் வாங்கிக்கின்னு வீட்டுக்கு வந்து கார் நிப்பாட்டினேன். மேடம் சீக்கிரமாக போய் சமோசா லூஸ் தினாருக்கு ஜூபன், லூஸ் தினாருக்கு குதிரை வாங்கினோம் அப்படின்ட்டாங்க. இதில் இடையில பையன் வர ஃபோன் பண்ணி என்னுடைய துணி வாங்கினு வா அப்படின்னு அவன் ஒரு அக்கப்போரு டக்குன்னு துணி வாங்கி போய் வச்சுட்டு சமோசா வாங்க வந்திருக்கேன். பஜ்ஜி போண்டா எல்லாமே இருக்குது. நமக்கு சமோசா ஒரு தினம் இருக்குது. இந்த பொருள் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் தை மேலே வந்து இந்த பொருளுங்க இதை எடுத்து வைப்போம். கரெக்டாக நோன்பு திறக்கிற டைமுக்கு நம்மளும் சாப்பிட போகிறோம். என்ன வந்துருக்குன்னு பார்த்துட்டு சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு இது திறந்தா பிரியாணி, வாழைப்பழம், வெங்காய பச்சடி, கொஞ்சம் சிக்கனு, கொஞ்சம் ரைஸு, கொஞ்சம் ரைத்தா. சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். தரமாக இருக்குது, சாப்பிடுவோம். சாப்பிட்டு கொஞ்ச நேரோட வெயிட் பண்ணல. அந்த கத்தா 4 குத்த பிளாங்கெட் வாங்கின்னு வந்துட்டேன். கொஞ்சம் லேட்டாக கூட வந்திருக்கலாம். வாங்கின்னு போட்டால் ஒரு கடமை ஒன்று தீர்ந்துடும் தானே நமக்கு. கொஞ்சம் ரூமில் கூட உக்காந்து தந்தா இருக்கலாம் அப்படின்ட்டு வாங்கின்னு போனேன். 2.5 தினார் தான் அன்றைக்கே சொல்லியிருப்பேன். துவைச்சி அயன் பண்ணுறதுக்கு எவ்வளோன்னு. 2.5 தினார் எடுத்துன்னு போய் வைப்போம். கத்தா 4க்கு போயிட்டு ஃபோன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்வீட்டு கடைக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுவோம். 10 நிமிஷம் ஆகுமா டிமார்ட் ரெடி பண்ணுறதுக்கு.
சும்மா 10 நிமிஷம் அப்படியே நின்று இருக்க வேண்டியதுதான். எப்பயும் போல் கேக் எல்லாம் வச்சுருக்காங்க. நல்லா தான் இது பார்க்க. ஆனால் 3.5 தினார் 4 தினார் 5 தினார் இதெல்லாம் எங்கே வாங்கி சாப்பிட்றது நம்ம? இந்த சிக்கனுக்காக கிட்டத்தட்ட 5 கடை ஏறி இறங்கிட்ட எங்கேயுமே கிடைக்கல. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற கடை கத்தான் 4, தைமா, அதுக்கப்புறம் நசீமில் ஒரு ஜமையாக இருக்குது அப்படின்னு ஒரு 4-5 கடை தேடி அலைஞ்சிட்டு எங்கேயுமே கிடைக்கல. லூல் ஐபியில் கிடச்சிச்சு. அதுவும் கடைசி 3 சிக்கனு, அதுவும் 1 கிலோவில் கிடைக்கல, 1 கிலோ 100 கிராமில் கிடச்சிச்சு. 3 சிக்கன் கேட்டாங்க, 3 சிக்கன் வாங்கிக்கினேன். 6 தினார், நம்பூர் காசுக்கு 1787 ரூபா அந்த 3 சிக்கன். இந்த போர் நடந்தாலும் நடந்துச்சு. சில பொருளெல்லாம் ரொம்ப அப்படியே ரேராக கிடைக்குது. மற்ற டைமில் சும்மாவே கிடைக்கும். இந்த டைமில் கொஞ்சம் அலைஞ்சு வாங்குறதா இருக்குது. வாங்கியாச்சு எங்கள் வீட்டில் கொடுப்போம். இன்றைக்கான வேலை சிறப்பாக முடிஞ்சிருச்சு. வேலை அதிகம்னு சொல்ல முடியாது, வேலை இல்லைன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு போச்சு. கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த போர் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நாளைக்கு வேலை எப்படி வருதுன்னு பார்ப்போம். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.